நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழுமையான வாழ்க்கை வரலாறு. இந்த கதை வெறும் புராண நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல. அன்பு, தர்மம், பக்தி, நட்பு, தியாகம், ஞானம் மற்றும் இறையருள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய தெய்வீக காவியம். மதுரா நகரத்தை கம்சன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் வீரன் என்றாலும் கொடூரமான மனம் கொண்டவன். அவனுடைய தங்கை தேவகிக்கு வசுதேவருடன் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்து தேரில் அழைத்து செல்லும் போது வானத்தில் இருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. கம்சா, உன் தங்கை தேவகியின் 8வது குழந்தை உன் மரணத்திற்கு காரணமாக இருக்கும் என்றது. இந்த வார்த்தையை கேட்ட கம்சன் கோபத்திலும் பயத்திலும் நடுங்கினான். உடனே தேவகியை கொல்ல முயன்றான். வசுதேவர் அவனை தடுத்து, பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். அதனால் கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். காலம் நகர்ந்தது. தேவகிக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கம்சன் கொடூரமாக கொன்றுவிட்டான். 7வது குழந்தையான பலராமர் தெய்வீக சக்தியால் ரோஹிணியின் கருவிற்கு மாற்றப்பட்டார். 8வது கருவில் மகாவிஷ்ணுவே அவதரித்தார். ஆவணி மாதம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, நள்ளிரவு நேரம். சிறைச்சாலைக்குள் பேரொளி பரவியது. சங்கு சக்கரம் ஏந்திய மகாவிஷ்ணு தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சியளித்தார். பின்னர் ஒரு அழகிய குழந்தையாக மாறினார். அந்த குழந்தைதான் கண்ணன். அந்த நொடியில் சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறந்தன. காவலர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து யமுனை நதியை கடந்தார். ஆதிசேஷன் குடை போல் விரிந்து மலையிலிருந்து குழந்தையை காத்தான். யமுனை நதியும் வழிவிட்டது. கோகுலத்தில் நந்தகோபரும் யசோதையும் வாழ்ந்து வந்தனர். அங்கே பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கண்ணனை அங்கே விட்டுவிட்டு வசுதேவர் திரும்பினார். கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்ற போது அவள் துர்க்கையாக வானில் தோன்றி, உன்னை கொல்லப் போகிறவன் ஏற்கனவே பிறந்து விட்டான் என்று கூறினாள். கோகுலத்தில் கண்ணன் வளர ஆரம்பித்தார். பூதனை என்ற அரக்கி விஷம் தடவிய மார்புடன் குழந்தையை கொல்ல வந்தாள். ஆனால் கண்ணன் அவளது உயிரையே உறிஞ்சி அவளுக்கு முக்தி அளித்தார். சகடாசுரன், திரினாவர்தன் போன்ற அரக்கர்களும் கண்ணனால் அழிக்கப்பட்டனர். கண்ணன் வளர வளர குறும்புகளும் அதிகரித்தன. வீடு வீடாக சென்று வெண்ணெய் திருடுவார். பானைகளை உடைப்பார். குரங்குகளுக்கு வெண்ணெய் கொடுப்பார். கோபியர்கள் தினமும் யசோதையிடம் புகார் சொல்ல வந்தாலும் கண்ணனின் சிரிப்பை பார்த்ததும் கோபம் மறைந்துவிடும். ஒரு நாள் கண்ணன் மண் தின்றதாக நண்பர்கள் கூறினர். யசோதை அவரது வாயை திறக்கச் சொன்னாள். கண்ணன் வாயை திறந்தார். அதற்குள் முழு பிரபஞ்சத்தையும் யசோதை கண்டாள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல்கள், மலைகள், தன்னையே கூட கண்டாள். ஆனால் அடுத்த கணமே இறைவனின் மாயை அவளை மீண்டும் தாயாக மாற்றியது. ஒரு நாள் வெண்ணெய் திருடிய கண்ணனை யசோதை பிடித்து உரலில் கட்டினாள். கண்ணன் அந்த உரலை இழுத்தபடி 2 பெரிய மரங்களுக்கிடையே சென்றார். மரங்கள் விழுந்தன. அவற்றிலிருந்து சாபம் பெற்றிருந்த 2 தேவர்கள் விடுதலை பெற்றனர். பின்னர் இடையர் மக்கள் பிருந்தாவனத்திற்கு குடிபெயர்ந்தனர். அங்கே கண்ணன் கன்றுகளை மேய்க்கத் தொடங்கினார். நண்பர்களுடன் விளையாடினார். வத்சாசுரன், பகாசுரன், அகாசுரன் போன்ற பல அரக்கர்களை அழித்தார். யமுனையில் காளிங்கன் என்ற விஷப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அதன் விஷத்தால் மக்கள் துன்புற்றனர். கண்ணன் யமுனையில் குதித்து காளிங்கனை அடக்கினார். அதன் தலைகளின் மீது நடனமாடினார். காளிங்கன் சரணடைந்தான். கண்ணன் அவனை மன்னித்து கடலுக்கு செல்லச் சொன்னார்.
கண்ணனின் புல்லாங்குழல் இசை பிருந்தாவனம் முழுவதையும் மயக்கி வைத்தது. மரங்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அனைவரும் அந்த இசையில் மூழ்கினர். கோபியர்கள் கண்ணனின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தனர். பௌர்ணமி இரவில் நடைபெற்ற ராசலீலை பக்தியின் உச்சமாக போற்றப்படுகிறது. ஒரு நாள் கண்ணன் இந்திரனை அல்ல, நமக்கு வாழ்வு தரும் கோவர்த்தன மலையை வணங்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் அவரது வார்த்தையை ஏற்றனர். இதனால் கோபமடைந்த இந்திரன் பெரும் மழையை பொழிந்தான். அப்போது கண்ணன் தனது சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி 7 நாட்கள் மக்களையும் கால்நடைகளையும் காப்பாற்றினார். இந்திரனின் கர்வம் அடங்கியது. இதற்கிடையில் மதுராவில் கம்சன் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். இறுதியாக அக்ரூரரை அனுப்பி கண்ணனையும் பலராமரையும் மதுராவிற்கு அழைத்தான். பிருந்தாவன மக்கள் கண்ணீருடன் கண்ணனை வழியனுப்பினர். மதுராவில் கண்ணன் குவலயா பீடம் என்ற கொடிய யானையை வென்றார். பின்னர் மல்யுத்த அரங்கில் சாணூரன் மற்றும் முஷ்டிகனை வீழ்த்தினார். இறுதியில் கம்சனின் அரியணைக்கு சென்று அவனை அழித்தார். பல ஆண்டுகளாக மக்கள் அனுபவித்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தேவகியும் வசுதேவரும் விடுதலை பெற்றனர். கண்ணன் அவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் பல எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக கடலோரத்தில் அழகிய துவாரகை நகரத்தை உருவாக்கினார். அங்கே அரசராக வாழ்ந்தார். விதர்ப்ப நாட்டின் இளவரசியான ருக்மிணியை மணந்தார். பின்னர் சத்யபாமா, ஜாம்பவதி உள்ளிட்ட பலரையும் திருமணம் செய்து கொண்டார். கண்ணன் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நின்றார். பாண்டவர்களுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டார். குறிப்பாக அர்ஜுனன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். கௌரவர்களின் அநியாயத்தை பல முறை தடுக்க முயன்றார். ஆனால் துரியோதனன் கேட்கவில்லை. இறுதியாக குருஷேத்திர போர் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது கண்ணன் ஆயுதம் ஏந்தாமல் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தார். போர் தொடங்கும் முன் அர்ஜுனன் மனம் தளர்ந்தான். தன் உறவினர்களையும் குருமார்களையும் எதிர்த்து எப்படி போரிடுவது என்று குழம்பினான். அப்போது கண்ணன் உலக புகழ்பெற்ற பகவத்கீதையை உபதேசித்தார். தர்மத்திற்காக செயல் செய், பலனை எதிர்பார்க்காதே, உடல் அழியும், ஆன்மா அழியாது என்று அவர் கூறிய உபதேசங்கள் இன்றும் உலகம் முழுவதும் வழிகாட்டுகின்றன. பகவத்கீதை மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குருஷேத்திர போரில் தர்மம் வென்றது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். அதன் பின்னரும் கண்ணன் பல ஆண்டுகள் துவாரகையில் வாழ்ந்து மக்களை நல்வழிப்படுத்தினார். இறுதியில் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்தார். ஒரு நாள் காட்டில் அமைதியாக அமர்ந்திருந்த போது வேடன் ஒருவன் அவரது பாதத்தை மானின் கண் என்று நினைத்து அம்பு எய்தினான். அந்த அம்பு கண்ணனின் பாதத்தில் பட்டது. வேடன் வருந்திய போது கண்ணன் அவனை மன்னித்தார். பின்னர் தனது தெய்வீக வடிவத்தை அடைந்து வைகுண்டம் சென்றார். ஆனால் கண்ணன் மறைந்து விடவில்லை. இன்றும் அவர் கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயங்களில் வாழ்கிறார். ஒரு குழந்தையின் சிரிப்பில் கண்ணன் இருக்கிறார். ஒரு தாயின் அன்பில் கண்ணன் இருக்கிறார். ஒரு நண்பனின் உண்மையில் கண்ணன் இருக்கிறார். தர்மத்தை காக்கும் ஒவ்வொரு செயலும் கண்ணனின் வழியில்தான் செல்கிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மக்கள் அன்போடு ஒரே பெயரை அழைக்கிறார்கள், கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா, கண்ணா என்று.